அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்துக்கு ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது. பிறகு மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் தேதியை அறிவிக்கும் நொடியில் இருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும். இந்த விதிகள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் நடைமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அறிவிக்கும். இந்த தேர்தல் அட்டவணையுடன் சேர்த்து இந்த நடத்தை விதிகளுமே அமலுக்கு வரும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை காலம் வரும் மே மாதத்துடன் நிறைவடைகிறது. இதனால் இந்த மாநிலங்களில் புதிய அரசை அமைக்க சட்டப்பேரவை தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு தேர்தல் அட்டவணையை அறிவித்துள்ளது. தேர்தல் தேதியை அறிவித்த உடனேயே அந்த நொடியிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் பறக்கும் படையாக செயல்படுவார்கள். தேர்தலில் முறைகேடு, வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்கும் வகையில் பறக்கும் படையினர் சோதனையை மேற்கொள்வார்கள். இந்த நடத்தை விதிமுறை காலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் சில கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். குறிப்பாக அதிக அளவில் பணம் எடுத்து செல்லக்கூடாது. அதன்படி 50,000 ரூபாய் வரை ஆவணங்கள் தேவையில்லை. மாறாக 50,000க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் கையில் உரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு விடும். இதனால் பொதுமக்கள் கையில் அதிக அளவில் பணம் எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதேபோல 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டால் உடனடியாக வருமான வரித்துறைக்கு தகவலும் தெரிவிக்கப்படும். வருமான வரித்துறையினர் விசாரணையை தொடங்குவார்கள். அதேபோல தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், பரிசு பொருட்கள் எடுத்து செல்லும் போது அதற்கான உரிய ஆவணங்களையும் கையில் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையால் பறிமுதலாக வாய்ப்புள்ளது. அதன்படி 10,000க்கும் அதிகமான பரிசு பொருட்கள் உட்பட பிற பொருட்களை எடுத்துச் சென்றால் அது பறிமுதல் செய்யப்படும். இந்த பணம், பொருட்கள் அரசியல் கட்சி வேட்பாளர்களுடன் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உரிய ஆவணங்கள், உரிய விளக்கம் கொடுத்தால் மீண்டும் ஒப்படைக்கப்படும். இல்லாவிட்டால் கருவூலத்தில் வழங்கப்படும். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை இந்த விதிகள் தொடரும். இந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளும் அரசும் சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். தேர்தல் நடத்தை விதிகளின்படி தேர்தல் காலத்தில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அரசு அறிவிக்க முடியாது. அடிக்கல் நாட்டுதல், விழாக்கள், புதிய சாலை திட்டங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கும் தடை விதிக்கப்படும். இது ஆளுங்கட்சிக்கு தேர்தலில் ஆதாயம் கிடைக்காமல் இருக்க உருவாக்கப்பட்ட விதியாகும். தேர்தல் காலத்தில் அரசு அதிகாரிகள் அல்லது பொதுத்துறை ஊழியர்களை தேவையில்லாமல் பணியிட மாற்றம் செய்யவும் முடியாது. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் மாற்றங்கள் மேற்கொள்ளவும் கூடாது. இதன் மூலம் நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு ஏற்படாமல் தடுப்பதே இதனுடைய நோக்கமாகும். அரசு வாகனங்கள், அரசு அலுவலகங்கள், அரசு ஹெலிகாப்டர்கள் போன்ற எந்த ஒரு அரசு வசதியையும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அரசின் செலவில் சாதனைகளை விளக்கும் விளம்பரங்களையும் செய்தித்தாள்கள் அல்லது தொலைக்காட்சிகளில் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்படும். மேலும் அரசு கட்டடங்களில் இருக்கும் அரசியல் விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் புகைப்படங்களை கொண்ட விளம்பரங்கள் ஆகியவை அகற்றப்பட வேண்டும். அவற்றை அகற்றும் செலவையும் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே ஏற்க வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகளின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை விமர்சிக்கலாம். ஆனால் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது குடும்பத்தை குறிவைத்து விமர்சனம் செய்வது அனுமதிக்கப்பட மாட்டாது. வாக்குகளை பெறுவதற்காக ஜாதி அல்லது மத உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசுவது தேர்தல் சட்டத்தின்படி கடுமையான குற்றமாகவும் கருதப்படும். அதேபோல கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் போன்ற வழிபாட்டு தலங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல், அச்சுறுத்தல் விடுத்தல், ஆள் மாறாட்டம் செய்தல் போன்ற தேர்தல் சட்டத்தின் கீழ் ஊழல் நடைமுறைகளாக கருதப்படும். இது போன்ற செயல்களில் ஈடுபடும் வேட்பாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படலாம். மேலும் வாக்குச்சாவடிகளிலிருந்து 100 மீட்டர் தொலைவுக்குள் பிரச்சாரம் செய்வதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன் 48 மணி நேரத்திற்குள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது அனுமதி இல்லை. அதேபோல வாக்காளர்களை வாகனங்களில் ஏற்றி வாக்குச்சாவடிக்கு அழைத்து வரும் சட்டம் விரோதமான கருதப்படும்.
தேர்தல் காலத்தில் அதிக அளவு ரொக்கப்பணம் எடுத்துச் செல்லும் போது அதிகாரிகள் சோதனை நடத்துவார்கள். பொதுவாக பொதுமக்கள் 50,000க்கு மேல் ரொக்கம் எடுத்துச் சென்றால் அதற்கான உரிய ஆவணங்களையும் வைத்திருக்க வேண்டும். இருப்பினும் இந்த வரம்பு தேர்தல் ஆணையத்தின் புதிய வழிகாட்டுதலின்படி மாற்றப்படவும் வாய்ப்புள்ளது. இதனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அரசியல் கட்சிகளும் அரசும் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும். தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெற இந்த தேர்தல் நடத்தை விதிகள் முக்கியமாக பங்காற்றுகின்றன. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.